சினிமா காட்சிகளையே மிஞ்சும் வகையில் ஆந்திராவில் போலீசார் வாகனத்தையே விரட்டிச் சென்று காவலர்களை தாக்கிவிட்டு வாகனத்தில் இருந்த முக்கிய குற்றவாளியை அழைத்துச் சென்றுள்ளது ஒரு கும்பல். யார் அவர்கள்? ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் ஜிசிகடம் போலீசார் பெனாசம் சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை தடுத்து நிறுத்தி விசாரித்த போது இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களது உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகள் சிக்கியது. இவற்றின் மதிப்பு 15 லட்சம் ரூபாய் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து ரவி, ராஜேஷ் ஆகிய இருவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணையை தொடங்கினர். அப்போது கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விடுவதில் கோதாவரி நர்சாபுரத்தைச் சேர்ந்த பிரபாகர், ராஜமுந்திரியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கோதாவரி போலீசார் உதவியோடு பீமாவரத்தில் இருந்த பிரபாகரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் கிருஷ்ணமூர்த்தியை பிடிக்க ராஜமுந்திரி, பிரகாஷ் நகர் போலீசார் உதவியை ஜிசிகடம் போலீசார் நாடினர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. போலீசார் தேடுவதை அறிந்த கிருஷ்ணமூர்த்தி அப்பகுதியில் இருந்து வெளியேறி தலைமறைவாகிவிட்டார். இதனால் பிடிபட்ட பிரபாகரனை மட்டும் அழைத்துக் கொண்டு கடந்த 12ஆம் தேதி ஸ்ரீகாகுளம் நோக்கி போலீசார் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பீமாவரத்தில் 2 கார்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்களில் போலீஸ் வாகனத்தை பின்தொடர்ந்த கும்பல் ராஜமுந்திரி ஆர்டிசி பேருந்து நிலையம் அருகே மறித்தார்கள். கார்களில் இருந்து இறங்கிய அந்த கும்பல் போலீசாரை கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டு பிரபாகரனை அழைத்துக் கொண்டு தப்பியது. இந்த சம்பவத்தில் ஒரு உதவி ஆய்வாளர் உட்பட 5 காவலர்கள் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்து உடனே அவசர எண்ணான 100க்கு தொடர்பு கொண்டு நடந்ததை போலீசார் கூறினர். இதன் பின்னர் அங்கு விரைந்த பிரகாஷ் நகர் காவல் ஆய்வாளர் பாஜிலால் தலைமையிலான போலீசார் காயமடைந்த காவலர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த வழியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பிரபாகரனுடன் தப்பிய அந்த கும்பலை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கள்ளநோட்டு அச்சடித்து புழக்கத்தில் விட்ட விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட நபர் போலீசில் சிக்கிய போதும் சினிமா காட்சிகளையே மிஞ்சும் வகையில் விரட்டிச் சென்று காவலர்களை தாக்கி குற்றவாளியை அழைத்துச் சென்ற சம்பவம் ஆந்திராவை அதிர வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.